இப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளும் அரசு திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் அவரோட ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை சீரா தானே எடுத்திருக்காரு. அவங்கள கைது பண்ணிட்டாங்க, சிபிஐக்கு மாத்திட்டாங்க, எல்லாம் உடனே கைது பண்ணிருக்காங்களா? இது எப்படி பார்க்கலாம்ல? நான் நீதியரசர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களை நான் கடவுளாக பார்க்கிறேன். அந்த மனிதர் நீதிமன்றத்தில் வாதிட்ட வாதங்கள், கேட்ட கேள்விகளை நான் நேரடியாக கண்ணுற்ற சாட்சி. நீதிமன்றம் கொடுத்த சவுக்கடியில, சாட்டை அடியில நீங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. பைப்பை கொண்டு அடிச்சிருக்கீங்க, மரக்கட்டை கொண்டு அடிச்சிருக்கீங்க, மிளகா புடிய தூக்கிருக்கீங்க, 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயம் இருக்கு. யார் மிஸ்டர் ஹென்ரி டிஃபன் உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சாட்சியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வேற வழி இல்லாம நீங்க மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொன்ன உடனே நான் நடவடிக்கை எடுத்து கிழித்து விட்டேன். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேல எதுக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த அளவிற்கு காவல்துறைக்கு இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதற்கு காரணமாக முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேணாமா? என்ன உங்களுக்கு பெரிய நான் உடனே அது புன்முறுவலோட உடனே நடவடிக்கை எடுத்துட்டேன். நான் கேட்கிறேன், ஐயா, ஒரு கொலைக்கு ஒரு சாரின்னு சொன்னா ஒரு மந்திரி வீட்டு மகனை இப்படி போலீஸ்காரன் கொல்லட்டும். ஏன் இதே இவர்தான் அப்பா தானே ஆச்சு? இவரு விட்டு பிள்ளைய ஒரு போலீஸ்காரன் கொண்டிருந்தான்னா சாரின்னு விட்டுருவாரா? சட்டம் அளவிற்கு ஒண்ணுதான? முதலமைச்சருக்கா இருந்தா சாதாரண குடிமக்களுக்கு எல்லாம் ஒரே சட்டம் தானே சார்? ஒரே நீதி தானே சார்? உயிர் எல்லாம் ஒரு உயிர் தானே. உன் மவா, உன் குடும்பம், உன் மந்திரிய, இவன உயிருக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நீங்க சாரினா விட்டுருவீங்களா? உடனே நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பட்டா கொடுத்துடுறோம், வீட்டு மன ஒரு வேலை கொடுத்துடுறோம், பேசிக்கலாம். அந்த கொலைக்கு பின்னணியில அழுத்தம் கொடுத்தது யார்? அதற்காக கட்ட பஞ்சாயத்து பேசிய திமுக காரன் யார்? திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய அநியாயம், இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்துட்டு வேற வழியே இல்லாம தடயங்களை அழிக்க முற்பட்ட பொழுது நீதிமன்றம் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம அரசாங்க தரப்பு தவித்தது. வேற வழி இல்லை. கேட்ட நான் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துத்தானே ஆகணும்.